பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிற இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தை பல நேரம் நாம் கோட் பண்ணி ஜெபிக்கிறதுண்டு. ஆனால் பல நேரம் அது சில நேரம் வாய்க்கப்படுகிறது என்றாலும் பல நேரம் அது நமக்கு அனுகூலமாய் வருகிறதில்லை. இந்த வார்த்தையின் மிஸ்டேக் அல்ல. பல நேரங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை, அதாவது நாளை நமக்கு அது வேதனையை துன்பத்தை தரும் என்பதை அறிந்த கர்த்தர் பல நேரம் நமக்கு அந்த மன விருப்பத்தை, நம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றாமல் தடைப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் ஆமீன், தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்திக்கிற, தேவனுக்கு பிரியமான காரியங்களை விரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டுமானால், தேவனுடைய இருதயத்தோடு இணைந்த, தேவனுடைய சுபாவத்தோடு இணைந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய மன விருப்பங்கள் தேவனுக்கு பிரியமானதாய் வெளிப்படும். நம்முடைய விருப்பம் தேவனுக்கு அதுக்கு பிரியமானதாய் வெளிப்படும் போது தான் எதிர்காலம் அந்த நம்முடைய விருப்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பங்கள் நமக்கு எழும்பினால், அதை தேவன் அனுமதித்தால், வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது, நான் அதை அறியாமல் விரும்பின ஆண்டவரேன்னு நம்ம அழ நேரிடும் இல்லையா? ஆகவே தான் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தெளிவாய் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, மன விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவர், ஆலோசனைப்படி செய்ய வல்லவர். அந்த மன விருப்பம் தேவனுக்கு பிரியமானதாய், எதிர்காலத்தில் நமக்கு வேதனையற்றதாய் இருந்தால், அது நன்மையானதாய் இருந்தால் மட்டுமே தேவன் அதை அனுமதிப்பார். அப்படியானால் அனுமதிக்கப்படாத காரியங்கள் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் தேவன் தடை செய்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் அதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் எல்லாரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லையான விருப்பத்தின் சொல்லலாம், ஆனாலும் உம்முடைய சித்தன்படி ஆண்டவர் இயேசு கெத்செமனேயில் அதை ஜெபித்த ஒரு ஜெபம், பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டுமானாலும் என் சித்தம்படியில் உம்முடைய சித்தம். இந்த ஒரு கோட்பாடில், இந்த ஒரு அடித்தளத்தில் நம்முடைய ஜெபம், நம்முடைய விருப்பத்தை சொல்லிவிட்டு, நம்முடைய ஆலோசனை ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டானால் என் சித்தமல்ல ஆண்டவர் என்று சொல்லுகிற மனப்போக்கம் நமக்கு இருந்தால், நாம் கேட்கிறவைகள் நன்மையானால், எதிர்காலத்தில் ஆசீர்வாதமானால், நிச்சயம் அதை ஆமென் நிறைவேற்றுவார். மற்றவைகளை தான் தடை செய்வார். ஓகே, ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். நன்மைக்கு ஏதுவாய் தேவன் தடை செய்கிற விஷயங்களும் உண்டு. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே, மன விருப்பம் நிறைவேறாத நிராசையில் போய்விடாதபடி எனக்கு நன்மைக்காக தடை செய்தார் என்ற அந்த மனதை பக்குவப்படுத்தி கொள்ள கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். நமக்கு எதிர்காலத்தில் நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். Praise the Lord.